தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்ற தனி நீதிபதியின் உத்தரவு செல்லும் என ஹைகோர்ட் மதுரை கிளை தீர்ப்பளித்துள்ளது. தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்த திமுக அரசின் மனு உள்ளிட்ட பிற மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்த தீர்ப்பு பெருமகிழ்ச்சி அளிக்கிறது என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூண் கோவிலுக்கே சொந்தமானது என்பதை கோர்ட் உறுதி செய்துள்ளது. சட்டம் ஒழுங்கு என்ற போர்வையில் சமூகத்தில் பிரிவினையை ஏற்படுத்தும் திமுக அரசு மற்றும் அரசு அதிகாரிகளின் தன்னிச்சையான போக்கு மிக ஆபத்தானது என்றும், அரசியல் லாபத்திற்காக திமுக அரசு இத்தனை தூரம் தரம் தாழ்ந்து செல்லக்கூடாது என்றும் ஹைகோர்ட் கிளை எச்சரித்துள்ளது. இனியாவது திமுக அரசு அதிகார துஷ்பிரயோகத்தை நிறுத்திக் கொண்டு தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஹைகோர்ட் கிளையின் தீர்ப்பு தமிழக அரசுக்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் குட்டு வைக்கும் விதமாக உள்ளது என கூறியுள்ளார். முருக பக்தர்களின் உணர்விற்கு கிடைத்துள்ள மாபெரும் வெற்றி. தீபமேற்ற வலியுறுத்தி உயிரை மாய்த்து கொண்ட பூர்ணச்சந்திரன் தியாகத்திற்கு உரிய நீதியை கோர்ட் வழங்கியுள்ளது. இனியாவது திமுக அரசு ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை விடுத்து தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என கூறியுள்ளார்.